கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 25 வசனம் 46. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொற்படி நாம் நடப்போமானால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இல்லையெனில் நாம் நித்திய ஆக்கினை அடைவோம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 25:46 அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதன் முந்தைய வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்யாமல் நாம் பிறருக்கு நன்மை செய்யும்படியான வசதிகள் நமக்கு இருந்தும் நாம் பிறருக்கு இரக்கம் செய்யாமல், பிறரை விசாரியாமல், பிறர் வேதனையை நாம் பார்த்து உதவி செய்யாமல் நாம் இருப்போமானால், பிறரை துன்பப்படுத்தி அநியாயம் செய்து வாழ்வோமானால், கர்த்தர் விரும்பாத வழிகளில் நாம் நடப்போமானால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்வோமானால் நித்திய ஆக்கினையை அடைவோம். அதே வேளையிலே பிறருக்கு உதவி செய்து, பிறரை விசாரித்து, நம்மால் உதவி செய்வதற்கான திராணி இல்லை என்றாலும் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை விசாரிக்கும்போது, கர்த்தருடைய அன்பை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது, நாம் கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கின்றோமா? அல்லது நாம் பிறரை அற்பமாக எண்ணி நம்மை மேன்மை உள்ளவர்களாக கருதி கர்த்தர் விரும்பாத அகந்தையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து, நம்முடைய மேன்மைகள், அகந்தைகள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் ஒருவரையே மேன்மைப்படுத்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவரோடு என்றென்றும் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நற்கிரியை செய்கிறவர்களாய் உம்முடைய அன்பை பிரஸ்தாபப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.